அவரை மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். ஏதோ ஒரு பரதேசி அவரை டேக் பண்ணி போட்டா. அப்ப அவர் வந்து கிளாஸ்ல வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியான்னு கேட்டு அதுக்கப்புறம் அவரும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சாரே வந்து அதை என்ஜாய் பண்றாருன்னா சம்திங் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போனது. ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹெச்பியோட டிஎக்சி பிரான்ச் ஒர்க் பண்ணேன். இப்போ என்டிடி டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆயிடும், அவ்வளவு எல்லாம் தர மாட்டாங்க. HD2 அதெல்லாம் தாண்டி போனோன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனா யூடியூப் இந்த மாதிரி ஸ்டஃப் அப்படி கிடையாதுல்ல. அந்த growth வந்துட்டு நீங்க உங்களால நினைச்சா அது காட்ட முடியும். இப்ப என்னோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்க மாட்டேன். இப்ப பண்ணும்போது நல்லா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஏன் உங்களுக்கு கேவலமா அதனால Facebookல பழைய போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க. அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் கிளாஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன். சர்ன்னு ஒரு 7 lakh ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டாங்க. பார்த்தா பொசுக்குன்னு எனக்கு அந்த டைம்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு மறந்து போன क्वेश्चन எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தெரிஞ்சே பண்ணுவாங்க. அவன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா பண்றான்ட்டு மக்கள் பார்க்க. அதான் நிறைய பேர் இப்போ பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் ஷீல்ட் இருக்கு, வாங்கி வச்சு ஒரு பயனும் இல்லை. இப்போ நீங்க வந்துட்டு ஜாப் அண்ட் இது பண்றேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. நீங்க வந்துட்டு எப்படி உங்க டைமை மேனேஜ் பண்றீங்க? இப்போ ஃபேமிலியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எப்படி மேனேஜ் பண்ணுங்க? இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கிற எனக்கு பெரிய ப்ராப்ளம். ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் ஒர்க் சொன்னாலும் இப்போ சம்டைம்ஸ் வந்து 15 hours per day எல்லாம் கூட ஒர்க் பண்ற மாதிரி வரும். சிச்சுவேஷன் பொறுத்து நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு. ஃபினான்ஷியல் எப்படி மெயின்டைன் பண்றேன்னா, நான் ஒரு தம் ரூல் ஒன்று வச்சிருப்பேன். இப்போ ஏர்ன் பண்றேன்னா அதுல வந்து குறைஞ்சது 30% ஆகுது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு. மீதி 70% தான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல் செலவு பண்றதுக்கு இப்ப சேர்த்தும் வைக்கணும், இன்வெஸ்டும் பண்ணணும், எக்ஸ்பென்ஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் வேரியஸ் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னால இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு. அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான இருக்கிற இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ரிஸ்கே இல்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். நியூபீஸ் பண்ற மிஸ்டேக் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க பச்சையா தெரியுது இதை இவங்க பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில விஷயம். வியூஸ் வேணும்ன்றது அவங்களுக்கு மெயின் டார்கெட்டா இருக்கும். அதனால வந்து ஓன் கண்டென்ட்டா எடுக்க மாட்டாங்க. காப்பி அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. எங்கேயாவது ஹியர் அண்ட் தேர் பை லக் ஏதாவது ஒரு வீடியோ வந்து போகும். அதனால எந்த யூஸ்மே கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கம்மி போஸ்ட்ல பயங்கரமா ரீச் ஆயிருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, டெய்லியும் வீடியோ போடணும், டெய்லியும் வீடியோ போட்டாதான். நீங்க இன்ஸ்டாகிராம் காரங்கிட்டே நான் டைரக்டா பேசியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு வாட்டி மெட்டா ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. எல்லா பெரிய தமனா எல்லாருமே இன்வைட் பண்ணாங்க. கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு. அது அவங்களுக்கு பிசினஸ். நீ டெய்லி வீடியோ போட்டா பிசினஸ். ஆனா உனக்கு நல்லதா இல்லையான்னு கேட்டா நாட் நீடட். டெய்லி உன்னால பெட்டர் கண்டென்ட் போட முடிஞ்சா மட்டும் பெட்டர் கண்டென்ட். கரெக்ட். வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் நச்சுன்னு போடணும். இப்ப இதுல வந்து இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணி தான், இல்ல அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுதான் ப்ரமோட் பண்ண முடியும்ன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். கேட்பான், ப்ரோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னா நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு கொடுக்குறேன். அப்போனா அவன் ப்ரொஃபைலே இருக்காது. இன்ஸ்டாகிராம்ல பர்ஜ் ஜாப்ன்ற மாதிரி ஒன்று ரன் பண்ணுவாங்க. அது வந்து 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ சம்திங். அப்பெல்லாம் வந்து அது இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி தூக்குறது, எதுல எல்லாம் வந்து பாட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து ஷேடோ பேன் பண்றது, அந்த மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்னும் ஸ்கூல் கிடையாது. இவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு. ரியல் லைஃப்ன்றது 1000 பேர் மேல போனாலும் 1001 தான் நம்மளும் மேல போகலாம். வேர்ல்ட் இஸ் வெரி பிக். அதனால வந்து அவன் வளர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. நீ வளராதது மட்டும் தான் உன் பிரச்சனை. ஸ்கிப்பபிள் இருந்துச்சு, இது இருந்துச்சு, இப்போ எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியல, எல்லாமே பிரீமியம் அப்படி இப்படின்றாங்க. Future of social media. Welcome back to the conclusion of the 4th episode of Deep Talks with Deepak. இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறோம்ன்றத ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. போன எபிசோட்ல என்ன பண்ணோன்றத ரீகேப்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ரீகேப் பிடிச்சிருந்தா பழைய வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க, இல்ல ப்ரிவியூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு அங்க போங்க. ஸோ without further ado, let's get right into the video. But before that, always remember, be your own boss and set your own house. நீங்க வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் ஏதாவது ஆட்டோமேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேஃப்டியா ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிற மாதிரிலாம்? இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. என்னுடைய அதர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி எதுவும் இருக்காம எனக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து டைரக்டா ஏஜென்சி வந்து எங்களை டிஎம்லயோ கால்லயோ தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு ட்ரஸ்டபிளா வந்து
இந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துப்பாங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்போ வந்து ஒரு கொலாபரேஷன்னா வந்து 3 பார்ட் இருக்கு. ஒன்னு கிளைண்ட், நடுவுல வந்து இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அதர்வைஸ் அந்த பிளாட்ஃபார்ம், அப்புறம் நாங்க. எங்களோட வேலை வந்து கண்டென்ட் நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும் தான். ஆமா. சோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 டேஸ்ல வந்து வந்துரும் அப்படின்னா, அந்த என்ன சொல்ற அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கறது, கிளைண்ட் வாங்கி கொடுக்கற ப்ராசஸ் வந்து கரெக்டா ஆன் டைம்ல நடக்கணும். ஓகே. ரெண்டாவது, இன்கேஸ் வந்து அந்த கிளைண்ட் வந்து இப்ப எங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னா ஓகே வீடியோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் போகாம இவங்க ஏதாவது ஒரு செக் ஒன்று ஏதாவது வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது வச்சு இவங்க வந்து அந்த ஒரு ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வரும். ஓகே எப்படியும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துரும். ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க கூடாது. பேசிக்கலி அது வந்துட்டு ஒரு மீடியேட்டர் உங்கள்ட்டயும் இருக்க கூடாது. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா நீங்களும் வந்துட்டு லைக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். சோ ஒரு மிட் இது ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ளோ இருக்கணும். அதான் நீங்க சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே. சோ ரீச் கேக்க ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே. இப்போ சில டைம் வந்துட்டு கொலாபரேஷன்ஸ்க்கு வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க வந்துட்டு யூஸ்வலா உங்க சேனல்ல வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் போகுது, நம்ம ஆட் போட்டாலும் 1 மில்லியன் வியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டுட்டு, ஏன்னா கொலாபரேஷன்ஸ்க்கு யூஸ்வலா அப்படி வராது, அது அவங்களுக்கு புரியாது. ஏன் போல காசை திருப்பி கொடுங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து நடந்திருக்கா? இது வரைக்கும் வந்து அதாவது வியூஸ் போகாம நடந்திருக்கு, ஆனா காசை திருப்பி கொடுங்கன்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் கேட்டது இல்ல. பட் அது வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரோ எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்ல, திரும்ப வாட்டி ரீப்ரமோட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்பாங்க. அது வந்து நான் மோஸ்ட்லி பண்ணுவேன், ஸ்டோரியில ஷேர் பண்றது, என்ன ப்ராட்காஸ்ட் ஷேர் பண்றது. அது ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டா வந்து ஓகே நம்ம நம்பி இந்த ஒரு ரிசல்ட்டோட நம்பி வந்திருக்காங்க, நம்ம திரும்ப பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ காசு திருப்பி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காசு யாருமே திருப்பி அனுப்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு இப்ப ரீச் போகாததுக்கு 2 மேஜர் ரீசன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இப்ப நாங்க ஒரு கொலாபரேஷன் ஒரு ப்ரொமோஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த கிளைண்ட் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு, அதுக்கேத்த மாதிரி இந்த வீடியோட லென்த் பெருசாகும். சோ 60 செகண்ட்ஸ்ல இருந்து 90 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த லென்த் ஆகுதுன்னா அந்த வீடியோட ஆவரேஜ் வாட்ச் டைம் ஆப்வியஸா கம்மியாகும் போது ரீச் கம்மியாகும். சோ இப்ப வந்து அந்த இன்ஃபர்மேட்டிவா இப்ப நாங்க என்னதான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு கொலாபரேஷன் வீடியோவை ஒரு கண்டென்ட் பேஸ்டா ஒரு ஃபன்னா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாதி வீடியோல இருந்து நாங்க இன்ஃபர்மேஷன் சொன்னாலும், இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஸ்வைப் பண்றாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணாலே வந்து அது ஒரு தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க சின்ன வயசுல இருந்து ரோட்ல போஸ்டர்ஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க, டிவில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து தான் வந்திருக்காங்க. இப்ப எனக்கே ஞாபகம் இருக்கு, ஒரு படத்தை வந்து அவங்க பிரிச்சு டிவில போடும்போது ஒரு சாக்குக்கும் இன்னொரு சாக்குக்கும் நடுவில் வந்து 23 அட்வர்டைஸ்மெண்ட் நான் பாத்திருக்கேன். 23 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உன்னால பொறுமையா உட்காந்து பார்க்க முடிஞ்ச நீ உனக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு விஷயத்தை வந்து ப்ரமோட் பண்றாரு அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரிஞ்சிக்க முடியல மக்களுக்கு. ஏன்னா வந்து சில பேர் வந்து தப்பா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க மக்கள்கிட்ட, ப்ரமோஷன் பண்ணாலே மோசமான விஷயம் அப்படின்னு. அது வந்து மக்கள் யோசிக்கணும், அவன் வேலையை அவன் பண்றான் அப்படின்ற மாதிரி. சோ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் பண்றதுனால என்ன சொல்றது, அந்த அடி வாங்குது, வியூஸ் அடி வாங்குது. சோ இதுல தான் வந்து மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க சொல்ல வர எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணணும், அதனால வீடியோ லென்த் ஆகுது. ரெண்டாவது மக்களோட மென்டாலிட்டி, ப்ரொமோஷன்னா பார்க்க மாட்டோம், லைக் பண்ண மாட்டோம், கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இந்த ரெண்டும் கொஞ்சம் எப்படியாவது நம்ம கரெக்டா டேக்கிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ பெட்டரா ஹிட் ஆயிடும். அதுக்கு வந்து இப்ப வரைக்கும் என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா, சில பேர் ரொம்ப கிரிஞ்சா பண்ணுவாங்க, தெரிஞ்சே பண்ணுவாங்க. அவன் எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா பண்றான்ட்டு மக்கள் பார்க்க, அதான் நிறைய பேர் இப்போ பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் கோ-ஃபவுண்டர்ஸே அதான் அனுப்பிச்சுடுவாங்க. சோ அது வந்து இப்ப என்னன்னா, ஒரு என்ன சொல்றது, நான் லூஸ் ஆனாலும் என்னுடைய ப்ரொமோஷன் ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அது நம்ம அந்த மாதிரி பண்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வராது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே சரி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆவரேஜ் வாட்ச் டைம்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ப்ரமோஷனல் வீடியோ இப்போ 45 செகண்ட், இப்போ ஒரு 90 செகண்ட் வீடியோ போடுறதும் 60 செகண்ட் வீடியோ போடுறதும் 45 செகண்ட்ஸ் தான் ரெண்டுத்தையும் வாட்ச் பண்றாங்கன்னா, அந்த 90 செகண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் சில டைம் யோசிப்பாங்களே. இப்போ நாங்களே கூட சும்மா அவுட்ரோ எல்லாம் போடுவோம், லோகோ போட்டு லாஸ்ட் அந்த ஒரு 5 செகண்ட் சும்மா அது மாதிரிலாம் போடுறோம். சோ அது வந்துட்டு ஓகேவா? ஏன்னா ஆவரேஜ் வாட்ச் டைம்னா ரெண்டும் ஒண்ணு தானே. 45 செகண்ட் இல்ல 60ல 45ம் 95ல 45% மாதிரி மாறுது. ஓகே, அது பேஸ் பண்ணி தான் அது கொண்டு வரும். ஓகே 50% பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்புறம் இந்த ஷேர் பண்ணி சேவ் பண்றதும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் சேவ் பண்றாங்க, அதனால தானே இப்பெல்லாம் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க பண்ணா நாங்க டிஎம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட வைக்கிறாங்க.
அவங்களே ஃபோர்ஸ் பண்றாங்க லிட்டரலா. நீங்க சேவ் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த கோர்ஸோட லிங்க் அனுப்புறேன் அது மாதிரிலாம். சோ அது வந்துட்டு ஒரு அது ஆமா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்ப சேவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து ரீவிசிட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். சோ ஒரு ஆள் 2 வாட்டி பாக்குறா அப்படின்னா டபுள் த வியூஸ் வருது. ரெண்டாவது கமெண்ட்ஸ் அதிகமா பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ரீலோட என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். சோ ஒரு ரீலுக்கு எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது ரெக்கமெண்ட் ஆகும். சோ இந்த 2 அதுக்கப்புறம் ஷேர் பண்றாங்கன்னா ஆப்வியஸா வந்து இப்ப ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தர் ஷேர் பண்றாருன்னா அவர் ஸ்டோரியை ஒரு 50 பேராவது பார்ப்பாங்க. அப்ப 50 வியூஸ் கிடைக்குது. சோ இதெல்லாமே வந்து இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மக்கள் வந்து இதை பண்ண வைக்கிறது ஒரு தனி ஸ்கில் தான். என்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்க. பட் ஓகே, இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுதான் ஒரே நாள்ல கோடிசனாவது எப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். Comment, subscribe to get link. இப்போ இன்னொரு இதுவும் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப லேசி ஆயிட்டாங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்ற மாதிரி சில இதெல்லாம். இந்த 1 செகண்ட் ரீல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த ஆடியோவை போட்டு சும்மா டிங் டிங் அப்படின்னு வரும். அதெல்லாம் போட்டுட்டு அது வந்துட்டு லிட்டரலா 1 செகண்ட்னால ஒருத்தரே வந்துட்டு அது ஒரு 5-6 வாட்டி பாத்துறாங்க. சோ அது வந்துட்டு மில்லியன் வியூஸ் போய் இதெல்லாம் போகுது. அதை வந்துட்டு எத்திக்கலி கரெக்டா ஒரு பாயிண்ட்லெஸ் இத அது வந்து நம்ம சும்மா ஷோகேஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ வந்து 1 மில்லியன் அடிச்சிச்சு. அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 1 மினிட் ரீல வச்சு யாரும் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரெக்ட். அது அல்காரிதமா கிராக் பண்ற ஒரு விஷயம் தான். சோ ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்ல இப்ப இந்த யூடியூப் ஷீல்ட் இருக்கு, வாங்கி வச்சு ஒரு பயனும் இல்லை. I can say I bless a garbage. அந்த மாதிரி தான் அதுவும். சும்மா ஷோகேஸ் வச்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட ரீல் வந்து 1 மில்லியன் பேருக்கு. மத்தபடி அது வந்து அதுவும் யூஸ் பண்றாங்க. சில பேர் வந்துட்டு ரீட் கேப்ஷன் அப்படின்னு போட்டுறாங்க. கேப்ஷன்ல அவ்வளவு பெருசா போடுறாங்க. அது 1 செகண்ட் ரீல் இதாயிட்டே இருக்குது. ஒருத்தனே வந்துட்டு 1000 வியூஸ் வர மாதிரி இது எல்லாமே வந்து அந்த அல்காரிதம் வந்து கிராக் பண்ற ஒரு இதுதான். சோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே சேர்த்து பண்ணாதான் உண்டு. சரி, இப்போ நீங்க வந்துட்டு ஜாப் அண்ட் இது பண்றேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. நீங்க வந்துட்டு எப்படி உங்க டைமை மேனேஜ் பண்றீங்க? இப்போ ஃபேமிலியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எப்படி மேனேஜ்? இப்போ டைம் மேனேஜ்மெண்டா இருக்கிற எனக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் சம்டைம்ஸ் வந்து 15 ஹவர்ஸ் பெர் டே எல்லாம் கூட ஒர்க் பண்ற மாதிரி வரும். சிச்சுவேஷன் பொறுத்து நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்படின்னு. சோ இப்ப ஒருத்தருக்கு ஆபீஷியல் ஒர்க்ஸ் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஃபேமிலில நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. சோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து டைமே இருக்காது, தூங்குறதுக்கு மட்டும் தான் இருக்கும். சோ இப்ப நான் என்ன பண்ணணும், அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் வீடியோவே பண்ணணும். சோ இப்ப நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, வீக் டேஸ்ல மோஸ்ட்லி நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது. எப்பாவது எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா லேப்டாப்ல ஒரு நோட் பேட் வச்சிருப்பேன். இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டமா எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டைம் இருக்கும்போது மிட் நைட்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி. இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா உடனே வந்து வாட்ஸ்அப்ல என் ஒய்ஃபுக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருவேன். இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, நீ இப்படி கேட்கறேன் அப்படி சொல்றேன். அப்ப கான்டென்ட் எழுதிடுவேன். அதுக்கப்புறம் சர்ச் கண்டென்ட் சர்ச் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? இந்த மாதிரி வந்து அப்பப்ப தோன்றதுதான். ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் மைண்ட்ல நிறைய ஓடும் ஒர்க், அது மறந்துடும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சிடுறது. அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல பொறுமையா டைம் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. ஆனா அதுல சில டைம் நீங்க எக்ஸாக்ட்டா ஒரு இது யோசிச்சிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துருக்கா? எனக்கு ஆக்சுவலா வந்து நிறைய கண்டென்ட் மறந்துருக்கு தெரியும். சூப்பர் கண்டென்ட்லாம் வந்து இப்ப நீங்க வந்து கொஸ்டின் கேக்குறதுக்கு ஆமா நானே வந்துட்டு கைஸ் இத வந்துட்டு ஒரு 10 வாட்டி ரீடேக் எடுத்தாச்சு ஆல்ரெடி. பட் ஓகே, அதனால வந்து எப்பவுமே நான் என்ன நம்ப மாட்டேன். என்னோட மெமரி பவரை நான் நம்பவே மாட்டேன், நோட் பண்ணி வச்சிடுறது. ஓகே ஓகே. சோ இதனால எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து நான் பயங்கரமா மிஸ் பண்ற மாதிரி. ஃபேமிலினா நாட் மை வைஃப் ஆப்வியஸ்லி. ஆமா, இப்ப ஏதாவது ஒரு இப்ப ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதனால டக்குன்னு போக முடியாது. இல்லடா எனக்கு அவங்க கிட்ட சொல்ல முடியாது, நான் வீடியோ பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து என்னோட பேஷனை நான் தான் பெருசா பார்ப்பேன், மத்தவங்களுக்கு. ஆமா. சோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து 2 வாரமா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல மச்சான் எனக்கு இந்த பிளான் இருக்கு இந்த பிளான் இருக்கு அப்படின்னும் போது அவன் சைட்ல இருந்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அது நாங்களுமே ஃபேஸ் பண்ணிருக்கோம் தான். சோ நம்ம வந்து இந்த கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து இதனால என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டிங் எல்லாமே பயங்கரமா குறையுது. ஒரு ரொம்ப சின்ன சர்க்கிள்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சோ என் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து புரியாது, இவன் இவ்வளவு டைட்டா இருக்கான் அதனால தான் எந்த வீட்டுக்கு வர மாட்டான், ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான் அப்படின்ட்டு. சோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அது வர்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும்? ஏன் ஒர்த்து தான். ஏன்னா எனக்கு என்னன்னா, என்னை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒருத்தர் வந்து என் கூட இருக்கணும்ன்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஓகே கிச்சனா இப்படிதான் அப்படின்னு இருக்கிறவங்க தான் எனக்கு லைஃப்ல வந்து குவாலிட்டியா இருப்பாங்க. ஆமா, எப்போ போனாலும் பேசும்போது வந்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். எங்க போயிட்டு எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாலும் அந்த மாதிரி. சோ வந்து
என்ன ஒரு குறையா சொல்லி இல்லப்பா என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை தக்க வைக்கிறதுலாம் வந்து அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இருக்கிற மக்கள் வந்து குவாலிட்டியா இருக்கணும். கரெக்ட். ஓகே சரி, இப்போ இது டைம் ஒரு செக்டர், ஃபைனான்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? இப்போ ஃபைனான்ஸ் வந்து இப்ப போதுமான அளவுக்கு நான் ஏர்ன் பண்றேன். அதனால தான் ப்ரொஃபஷன் வந்து மெயின் அப்படின்னு நான் சொல்றேன். எஜுகேஷனும் ப்ரொஃபஷனும் எல்லாருக்குமே ரொம்ப மெயின் அப்படின்றதுதான். அது ப்ரொஃபஷன்னா வந்து ஐடில தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஒரு வீடியோ மேக்கிங்கே வந்து கரெக்டா பண்ணா இது ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ ஃபினான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றேன்னா, நான் ஒரு தம் ரூல் ஒன்று வச்சிருப்பேன். இப்போ ஏர்ன் பண்றேன்னா அதுல வந்து குறைஞ்சது 30% ஆகுது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு. மீதி 70% தான். மீதி அந்த 70% எக்ஸ்பென்ஸ்ல தேவையான வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு 30 to 40 இது போயிடுச்சுன்னா நாங்க லீஷரா ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல் செலவு பண்றதுக்கு இப்ப நான் சேர்த்தும் வைக்கணும், இன்வெஸ்டும் பண்ணணும், எக்ஸ்பென்ஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் வேரியஸ் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னால இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு. அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான இருக்கிற இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். ரிஸ்கே இல்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். சோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு போதுமான அளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு வர்றதுனால ரீசெண்டா பண்றேன். இப்ப இந்த வீடியோ மேக்கிங்ல வந்து என்னுடைய ஒரு மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் வீடியோ மேக்கிங்ல இருக்கேன். பேஷன் ஓரியன்டா நடந்துச்சு. இதுக்கு மேல வந்து அது வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து காசா கொடுக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ அதை நோக்கி தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். சோ செகண்ட் இன்கமா இது ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, சோ இப்போ நீங்க சேவிங்ஸ் அதெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்களா, அதை வந்துட்டு இப்போ உங்க ஜாபையோ எதையோ குவிட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணுன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல எப்படி? அது எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன, இப்ப ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மைக்ரேட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு அங்க இருந்து அங்க ஒரு ஹை சேலரி. அதேதான் இப்ப வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த ஸ்ட்ரீமுக்கு நான் போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வேணும். இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த பேமெண்ட் ஃப்ளோவை நம்பி நம்ம போலாம். இப்ப என்னோட ஒர்க் நான் கரெக்டா பண்ணிட்டேன்னா அங்க நடக்க வேண்டிய ஒர்க் கரெக்டா நடக்கும். அத வந்து இந்த பிளாட்ஃபார்ம் என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கா கான்ஃபிடன்ட் இருந்ததுன்னா அப்ப இதுல இருந்து நான் எப்ப அங்க மைக்ரேட் ஆகுது, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்து எப்ப நான் இந்த பேஷன் ஓரியன்டருக்கு மைக்ரேட் ஆகுறது அப்படின்ற ஒரு சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வரும். இல்லைன்னா இப்போ எப்பவுமே ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகே, இப்போ ஃபைனான்சஸ் தவிர்த்து உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சது அப்படின்னா ஐடியா இதுவா? வீடியோ மேக்கிங் தான். வீடியோ மேக்கிங் தான். ஓகே, சோ அது வந்துட்டு இஃப் a platform ensures உங்களை வந்துட்டு ஒரு ப்ராப்ளமே இல்லாம நாங்க பார்த்துப்போம் அப்படின்னும் போது வந்துருச்சுன்னா உங்க பேஷனை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ லைஃப்ல வந்துட்டு அக்கா வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபஷன்ல என்னென்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு? ப்ரொஃபஷன் ஏன்னா இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருச்சு. ஏன்னா என்ன நம்பிதான் வந்திருக்காங்க. சோ ஆப்வியஸா வந்து நான் என்னோட என்ன சொல்றது ஒர்க்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னா she will suffer. ஆமா, அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒரு புஷ் தான். அவங்க வந்ததுனாலே வந்து நான் கொஞ்சம் நல்லா பெட்டரா போக ஆரம்பிச்சேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ராப்பர் ஹைக் இருந்திருக்கு, ப்ரொமோஷன்ஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வேற கம்பெனி வந்திருக்கேன். சோ growth வைஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே, சோ அது வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் பெட்டரா இருக்கு. அது இன்டைரக்டா அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கலாம், அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு எனக்கு அறிவு. சோ அந்த அளவுக்கு பட் டெஃபினெட்லி she plays a major ரோல். ஏன்னா எப்பெல்லாம் வந்து எனக்கு சின்ன சின்ன சப்போர்ட் தேவைப்படுதோ, இப்ப நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னா அவங்க வெளியே இருந்து குழந்தைய பாத்துக்கிறது அது இதுன்ட்டு எல்லாமே வந்து அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க growth வைஸ். ஈவன் கண்டென்ட் வீடியோ மேக்கிங்லயுமே கூட அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீம் எடுத்து இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப நான் மட்டுமே ஒரு வீடியோ பண்றேன்னா நானே இந்த வீடியோ முழுசா பார்க்க மாட்டேன். அதனால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தேவைப்படுது. சோ இவங்க கொஞ்சம் பெட்டரா சப்போர்ட் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்க முடியுது. ஓகே, சோ சோஷியல் மீடியாலயும் அக்கா வந்ததுக்கு அப்புறம் ஒரு growth இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் ஈகோலெஸ் பர்சன். இந்த வீடியோ மேக்கிங்ல எல்லாம் நான் வந்து அவங்க டேமேஜ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்தா கூட அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் தான் மெயின். ஆமா ஆமா, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சது ஒரு blessing. ஓகே, சோத்திரே அடி வாங்கியாச்சு, சேத்திரே அடி வாங்கியாச்சு. சரி, இப்போ வந்துட்டு சில இடத்துலலாம் ஹேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ டேலண்ட் இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீட்லயும் அதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. அதாவது வேணாம்ப்பா அதெல்லாம் போனா குடும்பத்தை வந்துட்டு கழுவி ஊத்திடுவாங்க. இப்போ ஒரு சிஎஸ்கே மேட்ச்ல வந்துட்டு ஒழுங்கா ஆடாததுக்கே வந்துட்டு போட்டு அப்பா அம்மா அவங்க பொண்டாட்டி புள்ளைய எல்லாரையும் திட்டுற அளவுக்கு எல்லாம் ஹேட் கமெண்ட்ஸ் இருக்கிறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி அதை டேக்கிள் பண்ணுவாங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து பெருசா ஹேட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஐம் நாட் ஏ பிக் கண்டென்ட் கிரியேட்டர் as well as நாட் ஏ லோ ஒன். நான் வந்து எப்படி சொல்றதுன்னா மோஸ்ட்லி முகம் சுளிக்காத மாதிரி கண்டென்ட்ஸ் எடுப்பேன். இல்ல கான்ட்ரவர்சிஸ் இல்லாத மாதிரி மோஸ்ட்லி நான் சேஃபா தான் ப்ளே பண்ணுவேன். ஓகே. ரொம்ப இந்த ஈகோவை டச் பண்றது அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். ஓகே. சோ வந்து எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ்னு பெருசா வராது. மிஞ்சி மிஞ்சி போனா வர்றது எப்படி இருக்கும்னா என்னுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸோ ஒரு growth-யோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ஒரு வெறுப்பை வந்து இது பண்ணிட்டு போவாங்க. அது கூட நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரி கிடையாது. அவங்களால பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்றேன், அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதை வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரலா வந்து இப்ப மக்கள் கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. எவனாவது ஒருத்தன் மேல போறான்னா இவன் ஏன் மேல போறான் அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. இவன் எப்படி மேல போறான் அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறோம் அப்படிதான் பார்க்க முடியும். இவன் இங்க உட்காந்துட்டு அம்பானியை திட்டிட்டு இருந்தா அம்பானி நாசமா போக போறாரு அப்படி கிடையாது. அவர் வளர்ந்துட்டே தான் இருக்க போறாரு. அந்த அளவுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்றத யோசிக்கணும். சோ மோஸ்ட்லி வந்து நான் ஹேட்ரடுக்குள்ள நான் மாட்டிக்க மாட்டேன், சேஃபா தான் ப்ளே பண்ணுவேன். எங்க நான் வந்து மாட்டுவேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. மக்களை வந்து எப்படியாவது கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணணும்னு நான் பார்ப்பேன். ஒரு சில தாட்ஸை கொடுத்து ஒரு விஷயத்த நீங்க இப்படி பார்க்க கூடாது இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப என்னுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து நிறைய பீப்புளோட டிஃபர் ஆகும். ஆமா, கரெக்ட். அங்கதான் வந்து சம்டைம்ஸ் வந்து பிரச்சனை வரும். ஆமா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு நல்லது எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போது வந்து டேய் பூமர் அப்படின்ட்டா அந்த ஒரு கோவம் வரதுதான். சோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான். பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்னா மக்கள் அவங்களாவே மாறினாதான் உண்டு. இப்ப நான் ஒரு என்டர்டெய்னர், என்கிட்ட என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. நான் போயிட்டு அதுதான் ஒரு விஜய் படத்துல விஜய் வந்து அட்வைஸ் கொடுத்திருந்தா ஏன்டா இதெல்லாம் அப்படின்னு தான் விஜய்க்கே அந்த நிலைமை நம்மளா ஏமாத்துறோம். சோ நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து மக்களை முட்டாளாக்கி வியூஸ் அண்ட் லைக்ஸ் வாங்குவாங்க. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்ல. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது மக்களுடைய முட்டாள்தனத்தை வந்து நம்ம வந்து மாத்தவே முடியாது, அவங்களாம் மாறினதா உண்டு. சோ பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா அந்த முட்டாள்தனத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம வளர்ந்துடணும் அப்படின்றது. அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க போல அப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா என்னோட மனசாட்சிக்கு அது விரோதமானது. பட் அட்லீஸ்ட் நான் அவங்களை வந்து புரிய வைக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன். என் வேலை உங்களை சிரிக்க வைக்கிறது, அதை சிரிக்க வச்சு நான் போயிடுறேன். மேபி ஆனா கொஞ்சம் இன்டைரக்டாவும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாப்பாட்ட போயிட்டு நம்ம இந்த கீரை சாப்பிட்டோம்னா உனக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணா அப்படின்னு போயிடும். அது அதை இப்படி வந்துட்டு ஊட்டி விட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பிடுது. சோ மேபி ஆடியன்ஸுமே அந்த மாதிரி எப்படியாவது அதை நுழைக்க வந்துட்டு இப்ப நான் ஆக்சுவலா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எப்படின்னா லைட்டா அந்த பிளேவரை மட்டும் தூவி விட்டுருவேன். இப்ப எப்படின்னா மக்களுக்கு வந்து இது தப்புப்பா, இதை நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணா பிரச்சனை ஆயிடுது. ஒரு கண்டென்ட் லைட்டா தூவி விட்டோம்னா நீ ஏதோ சொல்லிட்டு போனானே என்ன அது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. மக்கள் யோசிச்சாலே பாதி பிரச்சனை முடியும். நிறைய பேர் மக்களை யோசிக்கவே விட மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஆமா, இப்போ சில பேர்லாம் அந்த கோர்ஸ் செல் பண்றதெல்லாம் கூட அப்படிதான். சில இதெல்லாம் வந்துட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்களே படிக்கிறாங்க. இப்போ யூடியூப்ல அதே வீடியோ ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா போட்டா அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா இது வந்துட்டு இப்படி ஒண்ணு இருக்கு, இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்ட்டு ஒரு அந்த ஒரு ஃபிளேவர் மட்டும் போட்டுட்டு அப்புறம் போயிடுறது. வந்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு வாங்க அப்படின்னு ஃப்ரீ கோர்ஸும் ஒரு ஃப்ரீ செஷன் ஒண்ணு எடுக்கிறாங்க. அதுலயும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணா அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுன்றத வந்துட்டு நான் ஒரு 1 hour செஷன் இந்த காசுக்கு பண்றேன் அப்படின்னு மக்கள் எல்லாரும் போயிட்டு காசை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்கறாங்க. ஆனா அதை பண்றவங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க உண்மையிலேயே அதை யூஸ் ஆகதான் செய்யுது. ஆனா சில பேர் வந்துட்டு பாத்துட்டு அதோட விட்டுறாங்க, ரிசல்ட் இல்ல அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. அதுதான் இப்ப வந்து என்ன, இப்ப இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் நெவர் டு இட் ஃபார் ஃப்ரீ. அதனால வந்து லைட்டா வந்து என்கிட்ட வர வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ செஷன் மக்கள் ஃபாலோ பண்றதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா கூட என்கிட்ட இருக்கிற 100% நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அது வேஸ்ட். அந்த ஒரு 10% சொல்லி கொடுக்குறேன்னா அந்த 10 எவன் ஒருத்தன் 20 ஆக்குறானோ அவனுக்கு நான் வந்து 30 கொடுக்கலாம். கரெக்ட், அப்படிதான் போக முடியும். ஏன்னா மக்கள் வந்து இல்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்தாலும் அதை வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஆமா, சோ என்ன பண்றது, இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காக மட்டும் இல்லாம பிசினஸா வந்து கொண்டு போறாங்க. சோ பிசினஸ்னா இந்த மாதிரி சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் வச்சுதான் கொண்டு போகணும். ஓகே, அதே மாதிரி நான் ஒரு மறந்து போன கொஸ்டின் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது இப்போ சில பேர்லாம் இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு இப்போ தானே ஸ்டார்ட் பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு நாங்க சில டைம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புறோம், எல்லாத்தையும் ரீல் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்கடா அப்படின்ட்டு வந்துட்டு கேட்கிறோம். அதுல சில பேர் வந்துட்டு ஏன்டா இதெல்லாம் ப்ளீஸ் எல்லாம் கேட்கறேன், நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்ற சில நல்ல பசங்களும் இருக்காங்க. சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. அது ஓகே, அவங்கள வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது போட்டு, ஏன்னா எனக்காக நீ வந்துட்டு இது பண்ணுன்ட்டு. அது வந்துட்டு எங்களுக்குலாம் ஒரு மாதிரி
ஆக்வர்டா இருக்குது அதெல்லாம் பண்ணும்போது. ஏன்னா இப்போதான் நாங்க க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிறோம். அது ஒன்ஸ் அதுவாவே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே வெல் அண்ட் குட். ஆனா இப்போ நாங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இதெல்லாம் பண்றோம்ல, அது கரெக்டா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயுமே கேட்காம இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே பர்சனலா ஒருத்தவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் லிங்க் அமிச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல சொல்றேன், இதை பாருங்கடா ஷேர் பண்ணுங்கடா சொன்னதே இல்லை. இப்ப வந்து ஒரு 200K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது என்னுடைய மொத்த குரோத்துக்குமே நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் ஓனர். ஆமா, யாருமே வந்து சொல்ல முடியாது இவன் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லிங்க் அமிச்சு குடுத்துட்டு இருப்பான்டா, நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. சோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ராசஸ்ல மட்டுமே என்ன ஒண்ணு கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளுக்கு. சோ யார்கிட்டயுமே எனக்கு என்னன்னா, நான் ஒரு வீடியோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஷோகேஸ்ல வச்சிருவேன், ஸ்டேட்டஸ்ல வச்சிருவேன், ஸ்டோரியில போட்டுருவேன், ப்ரொஃபைல்ல இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க, அவ்வளவுதான். நான் யார்கிட்டயுமே வந்து பர்சனலா கொடுக்க மாட்டேன். மேபி இப்ப எனக்கு 200K இருக்கிறதுனால இதை நான் ஈஸியா சொல்லிடலாம். அன்னைக்கு 20K இருக்கும், அன்னைக்கு 20K 20 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதும் நான் அதே ஸ்டெப்னா தான் இருந்தேன், யாருக்கும் பர்சனலா அனுப்புனது இல்ல. அதுதான் வந்து ஒரு மெயினா இருந்தது. சோ அது கொஞ்சம் பெட்டர். ஓகே, அது ஓகே. இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியா கரியர் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதுல ஒரு மார்க்கெட் இருக்கு, இதுல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குன்னு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா யூஸ்வலா இப்போ இந்த நியூபீஸ் பண்ற மிஸ்டேக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க பச்சையா தெரியுது இது இவங்க பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில விஷயம் ஏதாச்சும்? இப்ப கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேஸ் சொல்லவா? ஆமா, மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, வியூஸ் வேணும்ன்றது அவங்களுக்கு மெயின் டார்கெட்டா இருக்கும். அதனால வந்து ஓன் கண்டென்ட்டா எடுக்க மாட்டாங்க, காப்பி அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சோ காப்பி அடிக்கிறதுனால உங்களோட growth வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். எங்கேயாவது ஹியர் அண்ட் தேர் பை லக் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பிடிச்சிட்டு போகும், அதனால எந்த யூஸ்மே கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கம்மி போஸ்ட்ல பயங்கரமா ரீச் ஆயிருக்காங்க. சோ சக்சஸ் வேணும் அப்படின்னா ஓன் கண்டென்ட்டா இருக்கணும். அது வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, டெய்லியும் வீடியோ போடணும், டெய்லியும் வீடியோ போட்டாதான். நீங்க இன்ஸ்டாகிராம் காரங்கிட்டே நான் டைரக்டா பேசியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு வாட்டி மெட்டா ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க, எல்லா பெரிய தமனா எல்லாருமே இன்வைட் பண்ணாங்க, எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு. அது அவங்களுக்கு பிசினஸ், நீ டெய்லி வீடியோ போட்டா பிசினஸ். ஆனா உனக்கு நல்லதா இல்லையான்னு கேட்டா நாட் நீடட். டெய்லி உன்னால பெட்டர் கண்டென்ட் போட முடிஞ்சா மட்டும் பெட்டர் கண்டென்ட் போடணும். கரெக்ட். வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் நச்சுன்னு போடணும். இதுதான் இப்ப என்னன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து எப்ப கிச்சு அடுத்த வீடியோ போடுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதான் இவனா டெய்லி இப்பதான் நேத்து தானே பார்த்தோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு, சதீஷ் தீபா அப்படின்ட்டு. அவங்களும் கப்பல் கண்டென்ட். சோ அவங்களோட வீடியோ வந்தாலே இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துடணும். சோ மேஜரா வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டே இருக்க கூடாது. சில பேர் வந்து ஒரே நாள்ல 2-3 வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் மக்களுக்கு சேச்சுரேட் ஆயிடும். சோ லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடக்கூடாது, வெயிட் பண்ணி பொறுமையா வந்து போடலாம். ரெண்டாவது, அவங்களுடைய ப்ரொஃபைல்லயே வந்து டேஷ்போர்ட்ல அந்த இன்சைட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸ் எப்ப அதிகமா ஆக்டிவா இருக்காங்கன்றத காட்டும். சோ அந்த டைம்ல போறது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். சோ இதுதான் நான் மெயினா பார்ப்பேன். ரெண்டாவது வந்து இப்ப சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாலே அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து வரதெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து ப்ரொமோஷன் பண்ண கூடாது, அது அப்படியே அவங்களோட growth ஸ்டாப் ஆயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றோம்னா லாங் டைம்ல நல்ல growth கொடுக்கும். ஷார்ட் டைம்ல ஒரு அமௌண்ட் வித்ரா பண்றேன் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். அப்ப வந்து கையை வைக்க கூடாது. ஒரு பொறுமையா போனதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டா ஒரு பெட்டர் பிராண்ட்ல நம்ம கரெக்டா பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, வர ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னன்னா, நான் ஒரு ப்ரொமோட் பண்றேன்னா அது ஒரு வின் வின் சிச்சுவேஷனா இருக்கணும். எனக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டோ இல்ல ஒரு ப்ராடக்டோ வருதுன்னா அவங்களுக்கு என் சைட்ல இருந்து சில ரீச் இருக்கணும். என்னால அவங்களுக்கு ஒரு பிசினஸ் நடக்கணும். அதை நான் பாப்பேன், இந்த ப்ராடக்ட்டை நான் பண்ணனா அவங்களுக்கு பிசினஸ் நடக்குமா அப்படின்னு. அதெல்லாம் இருந்தாதான் நான் பண்ணுவேன். இல்லன்னா வந்து ஜஸ்ட் எனக்கு வந்தா மட்டும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் காட்டணும். அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும், அவங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க. சோ என்னன்னா, அந்த இயர்லி ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேருக்கு பேஷன்ஸ் இருக்காது. சீக்கிரமா வந்து எனக்கு க்ரோ ஆகணும்னு எக்கச்சக்கமா வீடியோஸ் போடுறது, கண்டதெல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்றது. ஐ திங்க் இது வந்துட்டு இந்த என்ன சொல்றது, பிக் பாஸ்ல வர ஸ்டார்ஸுமே நம்ம டெய்லி பார்த்தனாலே தான் அவங்க வந்துட்டு ஒரு மூவில போய் பார்த்தாலும் இவன் இந்த மாதிரி ஆளு தானே அப்படின்ற ஒரு ரொம்ப சிம்பிள். இப்ப கமல் சார் வந்து பிக் பாஸ் முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், பிக் பாஸ் அப்புறம் எப்படி பார்த்தோம், அந்த ஒரு வியூ இருக்குல்ல. சோ டெய்லியுமே வந்து அவைலபிளா ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பர்சனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ குறையும். சோ இதெல்லாம் தான் வந்து நியூபிஸ் பண்ற வேலை. கொஞ்சம் பொறுமையா நீ ஒரு மாசத்துக்கு ஒரு கண்டென்ட் கூட போடு, ஆனா நச்சு பக்காவா போடு, அதுதான் கரெக்ட். ஆமா.
ஓகே. இன்னொரு இது இப்போ இந்த கொலாப்ஸ் இதெல்லாம் சொன்னீங்களே, அதாவது உங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கா? இப்போ அதாவது சில பேர்லாம் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வருது. அந்த புரோட்டீன் ஷேக்ல எல்லாம் வந்துட்டு ஏதோ டேப் வார்ம் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் போட்டு பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி நீங்க இதை பார்க்காம இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எத்திக்ஸ் என்ன? என்னுடைய எத்திக்ஸ் அடுத்து வருவோம். இப்ப இதுல வந்து இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணி தான் இல்ல அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுதான் ப்ரமோட் பண்ண முடியும்ன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யாரும் ப்ரோட்டீன் ஷேக் கொடுக்க போறது கிடையாது. இப்ப ஒரு பாடி பில்டரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பாடி பில்டருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி அவன் வந்து அவனுடைய ப்ரோட்டீன் இது கொடுக்குறான்னா அந்த பாடி பில்டர் வந்து அதை டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்ல இருப்பான். அவன் வந்து இப்போ ஒரு 6 months ஸ்டேஜ்ல ஏறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஒரு பல்கிங் செஷன்ல இருப்பான், அப்புறம் கட்டிங் செஷன்ல இருப்பான். அப்ப வந்து ஒரு என்ன சொல்றது கார்ப் அதிகமா இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் எடுப்பான், அதுக்கப்புறம் ஐசோலேட்டட் ப்ரோட்டீன் எடுப்பான், அப்புறம் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் கிரியேட்டின் அதிகமா இருக்கிறது எடுப்பான், பிசிசி எடுப்பான். அவனுக்கு ஒரு பிளான் இருக்கும். நீ குடுக்குற ப்ரோட்டீனை அவன் பாட்டுன்னு கன்சியூம் பண்ணிட்டு அதை ரிசல்ட் பேஸ் பண்ணி அவனால பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கை தான், ஓகே இவ்வளவு பிராண்டா இவ்வளவு வருது அப்படின்ட்டு. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஃபுளுசர்ஸ் பண்றாங்கன்றதுனால மக்கள் டைரக்டா அதை வாங்கிடக்கூடாது. அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இப்ப இது வாங்குறோமா, இது 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்கா, 22 கிராம் ப்ரோட்டீன் இருக்கான்றது முதற்கொண்டு எல்லாமே அவங்க கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணணும். சோ ஆஸ் அ இன்ஃபுளுசரா எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ப்ராப்ளம் இருக்கு. என்னுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வின் வின் சுச்சுவேஷனா தான் இருக்கணும். நான் பண்றேன்னா எனக்கும் ஒரு லாபம் இருக்கணும், அந்த கிளையண்ட்டுக்கும் லாபம் இருக்கணும். ரெண்டாவது எக்காரணத்தை கொண்டும் அந்த கன்சியூமர்ஸ்க்கு என்னோட ஃபாலோயர்ஸ்க்கு அது எந்த ஒரு வகையிலும் ஹார்ம் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் இப்ப என்னோட டிஎம் ஓபன் பண்ணாலே ஒரு நாளைக்கு 10 ப்ரொமோஷன் வரும். எல்லாமே வந்து உங்க காசு போட சொல்லுங்க, ஈஸி மணி ஏர்னிங் ஆப், பார்ட் டைம் இருக்கும். என்னடா பார்ட் டைம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ல போய் நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காசு வரும். அப்புறம் வந்து ஆள் புடிச்சு கொடுக்கறது, அது இதுன்ட்டு இதெல்லாம் நான் பண்ணாலே ஓப்பனா சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் டினை பண்ண ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாலே நான் மோர் தேன் 5 lakhs மேல ஏர்ன் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா இது வந்து இப்ப இந்த 200K ஃபாலோவர்ஸ்ன்றது டக்குன்னு எனக்கு ஒரு நாள்ல வரல. மேபி எனக்கு டக்குன்னு ஒரு மாசத்துல வந்திருந்தது அப்படின்னா நான் இதெல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு 5 years ஆஃப் ஜர்னி கஷ்டப்பட்டு நான் பண்ணிருக்கிறதுனால எக்காரணத்துக்கும் தப்பு பண்ணி இதை வந்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருப்பேன். சடனா வந்து பீக்குக்கு போய் உட்கார்றவங்களுக்கு அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்காது. எதுவுமே ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ இருக்காது மக்களுக்கு. அதனாலதான் வந்து யாரையுமே வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து பாட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போறாங்க. பாட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல பர்ஜ் ஜாப்ன்ற மாதிரி ஒன்னு ரன் பண்ணுவாங்க. அது வந்து 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ சம்திங். அப்பெல்லாம் வந்து அது இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி தூக்குறது, எதுல எல்லாம் வந்து பாட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து ஷேடோ பேன் பண்றது, அந்த மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த ஹவுஸ் கீப்பிங் ஜாப் வந்து பண்ணுவாங்க ஐடிலயுமே. சோ அதுல எல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை. நீ ஸ்டாண்டர்டா ஆர்கானிக்கா நீ கொண்டு போனா அது என்னைக்குமே நிக்கும். இதுதான் வந்து இப்ப நியூ பிஸ் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, அது இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காசு நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். இப்ப ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்மள வந்து கேட்பான், ப்ரோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்னா நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு கொடுக்குறேன். அப்போனா அவன் ப்ரொஃபைலே இருக்காது. அப்போ உனக்கு பண்ண மாட்டேன், அது தப்புன்னு தெரியுதுல்ல. சோ அது வந்து மக்கள் கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணணும். ஆமா, நாங்களும் சில கம்பெனி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்ப்போம். எங்களோட காம்படிட்டர்ஸ் அப்படிலாம் பார்க்கும் போது வந்துட்டு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஓகே பயங்கரமா ஏதோ பண்ணிருக்காங்க, பார்த்தா எங்களுக்கு வர லைக்ஸ் கூட அவங்களுக்கு எல்லாம் வராது. அது ஏன்னா அப்பதான் வாங்கியிருக்காங்க. எங்க ஸ்டார்டிங்ல வந்து இப்ப எனக்குமே ஒரு பர்டிகுலர் கிரியேட்டர் தெரியும். அவங்க வந்து திடீர்னு வந்தாங்க, டக்குன்னு 300K ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா, அப்பா எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ வந்தவனே ஏறிட்டாங்க அப்படின்னு பார்த்தா லைக்ஸ் வந்து நான் அப்போ 60K 40K நம்ம தான் இருந்தேன். எனக்கு வர ஈக்குவல் லைக்ஸ் அவங்களுக்கு வந்திருந்தது. அப்பதான் தெரிஞ்சது சம்திங் ராங் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து இந்த அபிஷியல்ஸ் கூட எல்லாம் பேசும்போது எனக்கு நிறைய நாலேஜ் கேதர் பண்ணும்போது தான் ஓகே ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க. அந்த 300K இன்னும் 300K தான் இருக்கு. ஆமா அவ்வளவுதான். அது இப்போ நிறைய பேர் உங்களுக்கு இந்த கொலாப்ஸோ இதுக்கோ அந்த டிஎம்ஸ் இதெல்லாம் அனுப்புறாங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு ஆப்வியஸா டைம் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா ஒரு 1000 மெசேஜ் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் உட்காந்துட்டு உங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்க லைஃபை வந்துட்டு இன்னும் ஈஸியாக்க? ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருந்து இதுக்குன்ற ப்ராப்பர் வேலிடேட்டட் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி
இப்ப மோஸ்ட் ஆஃப் த ப்ரொமோஷன்ஸ் நான் டினை பண்றது காரணம் என்னன்னா அது வந்து ஆத்தென்டிகேட்டடா இல்லையான்னு தெரியாது. ஆமா. ஏன்னா இப்போ வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பேஜ்ல மத்த கிரியேட்டர்ஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்களா, அப்புறம் வந்து அது வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனா இருக்கா இல்ல மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கா அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப திடீர்னு ஒரு பேஜ்ல இப்போ யாரோ ஒரு மிடில் ஏஜென்சி வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிடில் ஏஜென்சியோடைய ஐடியை நாங்க டேக் பண்ண மாட்டோம். நாங்க டேக் பண்ண போறது கிளையண்டோட ஐடி தான். அப்ப அந்த மிடில் ஏஜென்சியோட ப்ரொஃபைல்ல எதுவுமே இருக்காது. அப்ப அதை பார்த்து நான் எப்படி வந்து வேலிடேட் பண்ண முடியாது. சோ இப்ப வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எங்க எல்லாருக்குமே பொதுவான பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னா நாங்க நம்பி வந்து என்ன எதுன்ற மாதிரி கேட்கலாம். இல்ல இப்ப வந்து எல்லா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ ஒரு யூடியூப்ல வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தா இவங்க எலிஜிபிள் டு மானிட்டைசேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருந்தா 200K ஃபாலோவர்ஸ் இருந்தா இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த இதுல ஜாயின் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி வச்சு எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் அதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுல வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மத்த கிரியேட்டர்ஸ்க்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஒன்னு அவைலபிளா இருக்கு அப்படின்னு. எங்களுக்குள்ள வந்து அவங்களே வந்துட்டு ஒரு ஈவென்ட் மாதிரி போட்டு யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுமோ உங்க பிரைஸ் ரேஞ்ச் சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு நாங்க ஒரு ப்ரமோஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ப்ரமோஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேக்குற மேண்டேட்டரி கேள்வி உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தெரியுமா. நான் போயிட்டு யாரோ டிஎம்ல மெசேஜ் பண்ணவோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹெசிடேஷனா இருக்கும். ரெண்டாவது அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா, ஏன்னா அவங்களோட கரெக்ட். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மோ இல்ல ஏதோ ஒரு ஆப்போ ஏதோ ஒன்னு இருக்கு, அதுல வர மெசேஜ் கண்டிப்பா பாப்பாங்க. ஏன்னா அதுல 1000 மெசேஜ் வர போறது கிடையாது, முக்கியமான ஆளுங்க தான் அனுப்ப போறாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லலாம், ஓகேங்க எனக்கு சில பேரை தெரியும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, நான் வந்து அதுல போடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் வந்து கொலாபரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா. சோ வெரிஃபிகேஷன் வந்து நாங்க வெரிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது வந்து மத்த நிறைய டீடைல்ஸ் வாங்கி அந்த ப்ரொஃபைல வெரிஃபை பண்றது வேற, நான் சும்மா போய் செக் பண்றது வேற இல்லையா. அதனாலே நாங்க நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ டிப்ஸ் இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்துட்டு நீங்க யாருக்காவது சொல்லி தந்திருக்கீங்களா இன்ஃப்ளூயன்சஸ் சின்ன பசங்களா யாராவது ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு, அவங்களுக்கு எப்படி அது எங்க இருந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி? யாருக்குமே நான் நம்பர் தெரியாது, அதனால இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசுறதுலே தெரியும் ஆர் தே ரியலி இன்ட்ரெஸ்டட் இல்ல அட்டென்ஷன் சீக்கரா அப்படின்னு. ரியலி இன்ட்ரெஸ்டட்னா நான் தாராளமா சொல்லி தருவேன். ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு டைம் இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கும், நம்ம சொல்லி கொடுத்துட்டா இவன் வளர்ந்துருவானோ அப்படின்னு. அது வந்து ஒன்னும் ஸ்கூல் கிடையாது, இவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு. ரியல் லைஃப்ன்றது 1000 பேர் மேல போனாலும் 1001 தான் நம்மளும் மேல போவோம். வேர்ல்ட் இஸ் வெரி பிக். அதனால வந்து அவன் வளர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது, நீ வளராதது மட்டும் தான் உன் பிரச்சனை. அதனால வந்து நான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருவேன். சோ இப்ப வந்து என்னன்னா என்ன ஆப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க, அப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லும் போது நான் கொஞ்சம் அவங்க உண்மையிலே இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா, ஏன்னா எனக்கு பர்சனலா டீச்சிங்ன்றது ரொம்ப பிடிக்கும். சோ நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆப் ஓபன் பண்ணி என்னோட வீடியோ நானே லைவா எடிட் பண்ணிலாம் வந்து அமைச்சிருக்கேன் நிறைய பேர். சோ இதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இப்ப நான் வந்து இதெல்லாமே வந்து ஓனா கத்துக்கிட்டேன் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்து நான் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வரேன். நான் ஒரு 2 வருஷம் கத்துக்கிட்ட விஷயத்த 2 நிமிஷத்துல வந்து சொல்லி கொடுக்கறதுனால அவங்க நிறைய பேர் வந்து அதை வேல்யூ பண்றது இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. யார் அதை வேல்யூ பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு டவுட் ப்ரோன்னு வராங்க இல்லையா, அவங்க தான் கரெக்டான ஆளு தெரிஞ்சுக்கிறது. அவங்க என்ன கேட்டாலும் சொல்லி தருவேன். ஒரு எனக்கு கிட்ட ஷார்ட் கட்ஸ்னு எதுவுமே கிடையாது. அதனால என்னோட நாலேஜ் என்னோட ஷேர் பண்றதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க சொல்லி கொடுங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா டைம் பெர்மிட் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க இதே கோர்சஸ் யூடியூப்ல அப்படியே ஸ்டார்ட் பண்றது தானே இன்னொரு சீரிஸ்? என்னன்னா என்னோட பெட்டர் எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப நான் ஒரு இடத்துல போறேன்னா அங்க என்னோட வேல்யூ என்னன்றது தெரியணும். மேபி பேசிக் லெவல்ல நான் சொல்லி தரலாம், அட்வான்ஸ்ட் லெவல்ல அவங்க என்னோட பெட்டர் கிரியேட்டர்ஸ்க்கு போறது பெட்டர். ஓகே சரி. இப்போ ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா எப்படி போக போகுது, என்ன ஆளாளுக்கு இப்போ ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டு இருந்தது 15 செகண்ட் ஆச்சு, இப்போ 5 செகண்ட் 1 செகண்ட் ரீல்லாம் வந்துருச்சு. அடுத்து என்ன எப்படி போகுது சோஷியல் மீடியா? ஓவர் ஆட்ஸ், முதல்ல ஆட்ஸ் எல்லாம் ஸ்கிப்பபிள் இருந்துச்சு, இது இருந்துச்சு, இப்போ எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியல, எல்லாமே பிரீமியம் அப்படி இப்படின்றாங்க. ஃபியூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா கண்டிப்பா சோஷியல் மீடியா வந்து பெட்டரா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்ப மூவி ப்ரொமோஷன்ஸ் எடுத்துப்போமே, இப்பெல்லாம் யாரும் பெருசா டிவில ப்ரொமோட் பண்றாங்களான்னு தெரியல, டேரக்டா எங்க கிட்ட வந்துடுறாங்க. ஒரு பர்சனுக்கே வந்து அவங்களால வந்து ஒரு 5000 கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த அளவுக்கு நம்புறாங்க கிரியேட்டர்ஸ், இவங்க பண்ணாங்கன்னா பெட்டரா போகும் அப்படின்ட்டு. சோ மூவி ப்ரொமோஷன்ல இருந்து ஒரு சாதாரண ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வரைக்கும் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல தான் வராங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு மூவ் ஆயிட்டே இருக்கு. சோ இப்ப இதுல என்ன ஆகும், கண்டிப்பா சோசியல் மீடியால தான் வளருவோம், ஆனா வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ். இப்ப ஏஐ எல்லாம் வருது, நிறைய பேர் ஏஐ இன்கார்பரேட் பண்ணி இன்னும் வந்து பெட்டர் விஷுவல்ஸ் கொடுத்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சோஷியல் மீடியா இன்னும் பெட்டர் ஆகும். அதுல யாரெல்லாம் ஏஐ எல்லாம் வந்து நிறைய கத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் நியூ கண்டென்ட்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் இன்னும் growth செம்மையா இருக்கும். ஓகே, கிரியேட்டர்ஸ்க்கு செம்மையா இருக்கும், கன்சியூமர்ஸ் இன்னும் ராட் ஆயிட்டே போவாங்களா? இல்ல இப்ப என்னன்னா கன்சியூமர்ஸை வந்து உட்கார்ந்து பார்க்க வைக்கிறது ஒரு ஸ்கில். அது என்ன இப்ப கொஞ்சம் பெரிய பேர்டனா இருக்கு. ஆனா அது எப்படின்னா நான் உனக்கு கொடுப்பேன் அதை நீ பார்த்தாகணும் அப்படின்றவன் தோத்துருவான். நீ என்ன பார்க்க நினைக்கிறோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்றதான் ஜெயிப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியது. கரெக்ட். அதான் இப்போ ஆக்சுவலா சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் போலன்ட்டு அர்த்தம். அதாவது எப்படின்னா இப்போ அவனால நினைச்சா 3 மணி நேரம் படமும் உட்காந்து பார்க்க முடியும். ஆனா அதை டிசைட் பண்ணும் அந்த கண்டென்ட் வந்துட்டு ஒர்த்தா அப்படின்றது அது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்றாங்க. ஒரு செகண்ட்ல டிசைட் பண்றான், இல்ல எனக்கு வேண்டாம் இது அப்படின்றது. ஆனா அவன் நினைச்சா அதை பார்ப்பான், அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த டைம் ஃபுல்லா பார்ப்பான்ற இதுதான். பட் அதை டிசைட் பண்ற டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமா, ஏன்னா இப்ப மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனாலதான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து கேப்ஷன்ல வெயிட் ஃபார் த எண்ட், அது கீழே கூட வந்துட்டு ஒரு இது போட்டுருவாங்களே, கார் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது. இல்லன்னா அந்த ஒரு கேப் போட்ட கை வந்து சிரிக்கிற மாதிரி அவன் எப்ப சிரிப்பான் அப்ப ஏதோ ஜோக் வர போகுது, ஏதோ ஒண்ணு வச்சு அவங்கள வந்து ப்ரொலாங்கடா இருக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மக்களை இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப அது என்னன்னா ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கு, அந்த ஒரு 1 மினிட்லுக்கான அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேஜிங்கா இருக்குன்னா பிரச்சனை இல்ல. இப்ப வர நிறைய படமே எப்படி இருக்கு, ரீல்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஹை வரணும் அப்படி இப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா இது ஒரு படம் வந்திருக்கு, இது சொன்னா படம் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும், பட் அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பெருசா ஹை மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியல. கண்டென்ட் ட்ரிவனா அது பக்காவா இருக்கு. அந்த சோ வந்து கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா போவோம். கண்டென்ட் இல்லனா அப்பப்போ ஒரு ஹைய வச்சு நீ வந்து மக்களை அப்படியே ஓடி. ஓகே, சரி, ஓகே. ஐ திங்க் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ. தேங்க் யூ சோ மச் கிச்சோண்ணா, பயங்கரமா இருந்துச்சு இன்டர்வியூ. அடுத்து வந்துட்டு அக்கா கிட்ட போறோம். ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் ஃபாலோ ரீச்.